அழைக்கும் மரணக் குரல். அது ஒரு மழையில்லாத அமைதியான இரவு. காற்று கூட அசையாமல் இருந்தது. வீட்டின் சுவர்கள் கூட ஏதோ ரகசியத்தை மறைத்தது போல அமைதியாக நின்றன. அரவிந்த் அந்த இரவு வீட்டில் தனியாக இருந்தான். அம்மா அப்பா கிராமத்துக்கு சென்றிருந்தார்கள். கடிகாரம் மெதுவாக 11:55 என்பதைக் காட்டியது. அவன் டிவி பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஏதோ அசௌகரியம், யாரோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போல உணர்வு. 11:59. திடீரென்று அவன் கைபேசி ஒலித்தது. அறியாத எண். அவன் சற்று தயங்கினான். இவ்வளவு நேரத்தில் யார் அழைப்பார்கள்? அவன் எடுத்தான். ஹலோ. அந்த பக்கத்தில் முழு அமைதி. பிறகு மிக மெதுவான மூச்சு சத்தம். அரவிந்தின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. யார் பேசுகிறீர்கள்? திடீரென்று ஒரு குளிர்ந்த குரல். அரவிந்த். அவன் நடுங்கினான். நீ தனியாக இருக்கிறாய். அவன் உடனே எழுந்து வீட்டை சுற்றி பார்த்தான். எங்கும் யாரும் இல்லை. யார் நீங்கள்? அந்த குரல் சிரித்தது. ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ. அது மனித சிரிப்பு போல இல்லை. அது குளிர்ந்த, காலியான சிரிப்பு. நான் உன் வீட்டின் வெளியே இருக்கிறேன். அவன் ஜன்னல் வழியாக பார்த்தான். வெளியில் தெருவிளக்கு மட்டும் மங்கலாக எரிந்தது. யாரும் இல்லை. அவன் பயந்து அழைப்பை துண்டித்தான். அவன் மூச்சை சீராக்க முயன்றான். அதே நேரத்தில் மீண்டும் அழைப்பு. இந்த முறை அவன் எடுக்கவில்லை. ஆனால் அவன் வீட்டின் கதவு மெதுவாக டக் டக் டக். யாரோ தட்டினார்கள். அவன் முழுவதும் வியர்த்து போனான். கைபேசி மீண்டும் ஒலித்தது. அவன் நடுங்கும் கையால் எடுத்தான். கதவை திற. அவன் கத்தினான். யார் நீ? என்ன வேண்டும்? அந்த குரல் மெதுவாக சொன்னது. நீ நேற்று உன் அம்மா சொன்னதை கேட்கவில்லை. அவன் அதிர்ந்தான். நேற்று அம்மா சொன்னார். இரவு நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே போகாதே. அவன் கேட்காமல் நண்பர்களுடன் வெளியே சென்றான். அந்த குரல் மீண்டும். நான் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவன் பயத்தில் தரையில் உட்கார்ந்தான். வீட்டின் அனைத்து விளக்குகளும் திடீரென்று அணைந்தன. முழு இருள். அவன் கைபேசியின் ஒளி மட்டும். திடீரென்று அந்த குரல் அவன் காதையில். நான் உள்ளே வந்துவிட்டேன். அவன் கண்களை மூடி அழுதான். மன்னிக்கவும், நான் இனி தவறு செய்ய மாட்டேன். அம்மா சொல்வதை கேட்பேன். அந்த நொடியில் மின்சாரம் மீண்டும் வந்தது. அவன் கண்களை திறந்தான். வீட்டில் யாருமில்லை. கதவு பூட்டப்பட்டே இருந்தது. கைபேசியை பார்த்தான். அழைப்பு பதிவே இல்லை. எந்த எண்ணுமில்லை. அவன் முழுவதும் நடுங்கிக் கொண்டே அம்மாவுக்கு அழைத்தான். அந்த நாளிலிருந்து அவன் பெரியவர்கள் சொல்வதை மதிக்க ஆரம்பித்தான். அவன் புரிந்து கொண்டான். சில குரல்கள் நம்மை பயமுறுத்த வராது, எச்சரிக்க வருமே தவிர. இறுதியாக, பெரியவர்கள் சொல்வதை புறக்கணிக்காதே. அறியாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆபத்து. நீங்க நல்லவங்களாயிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.